ஓம் சிவாய. ரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும். நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த விசுவாவச வருடத்தின் ராஜா சூரியன், மந்திரி சந்திரன். காலபுருஷ தத்துவ ரீதியாக ஆத்மகாரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது. யாரும் தர்மத்தை கைவிடக்கூடாது. தர்மவீர் நெறி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல் வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மார்க்கம் ஆகும். இந்த விசுவாவசு வருடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள், விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும். பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நேரிடலாம். அதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இதில் கும்ப லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்குது. லக்னத்துக்கு 2ல், அதாவது மீனத்தில் சனி, புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறாங்க. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான மேஷத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானம் என்று சொல்லும் 4ஆம் இடமா ரிஷபத்தில் குரு பகவான் எழுந்தருள் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், 9 என்று சொல்லக்கூடிய துலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெறானா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவான விஷயம். அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன், தலைமை பண்பு, அரசு வட்டாரங்கள், அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மநெறி தவறாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள். அதே சமயம் 2ஆம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த 2ஆம் இடம் குருவோட வீடு. அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். குரு இருப்பதோ நிலராசி, அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி. நான் இதை 2 வருடத்துக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம். 2025 சனி பயிற்சி அப்புறம் சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லையே பதியப்பட்டுள்ளது. இந்த பூகம்பங்கள் வருவது, காலம் தவறி மழை பெய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கும். ஏன்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போயிடுவார். இந்த படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் மே மாதம் ராகுவும் பயிற்சியாகி வந்துடுறாருங்க. மே மாதம் கடைசியில் நம்ம அதை பற்றிலாம் அடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மனக்கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. என குருவை பார்ப்பதனால் விடை. பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும். எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும். பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும். இறங்குங்க சிலதெல்லாம் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. ஏன்னா கலியுகத்தில் மனிதர்கள் தன் கர்ம நெறி தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்கிறது தவறுன்னு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க. அதுக்குண்டான பலன் அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த விசுவாவசு வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு செய்யுள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை
பிறப்பறுக்க முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவேனே. அபிராமி என்றாரோட இந்த 25வது செய்யுளை எல்லாருமே படிங்க. அதை எல்லாருமே படிச்சீங்கன்னா இந்த பிறவி பிணியிலிருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிரச் செய்யும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, எதுக்குமே பொறுப்பேற்றுக்காதீங்க. இந்த வருஷம் சரியில்லை. ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா வசு அப்படின்னு எடுத்துட்டால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத்சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நான் சொல்லும் எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். துலா ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக சந்திரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். சூரியன் நேரடி பார்வை. உங்கள் லாபஸ்தானாதிபதி சூரியன் அதை பாதுகாத்து எடுத்துட்டு போகலாம். நாம நல்லது எடுப்போமே. லாபஸ்தானாதிபதி சூரியன் சந்திரனை பார்க்கிறார். ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமி யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறார். பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான். சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் குடியை கெடுப்பான்னு ஒரு பழமொழி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி ஆகிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் ஒன்று கடன் ஏதாவது இருக்கணும், இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டுருவீங்க. அதை மாத்திரம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு செய்யுங்க. முடியலையா ஒரு மாதம் ஒரு 500 ரூபா வட்டி கட்டுற மாதிரி ஒரு கடனை வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்ன அமௌண்ட். அந்த கடன் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு இந்த வருஷம் போகிறாமே கவலைப்படாதீங்க. பற்றி மாதம் 500 ரூபா வருஷத்துக்கு 6000 ரூபா செலவாகும். அதை விட்டு டாக்டருக்கு மாதத்துக்கு 2000 3000 கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 25,000 30,000 செலவாயிடும். ஏன்னா ஒன்று ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று கடன் இருக்கணும், இடம் நோய் இருக்கணும். அது எது தேவை நீங்களே யோசிங்க. சின்ன கடன் இருக்கிறது நல்லது. நோயை வச்சுட்டு நம்மளால் சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. வேலை வெட்டி கெட்டு போகும், வருமானம் கெட்டு போகும், தொழிலுக்கு போக முடியாது. எப்போ பார்த்தாலும் நோய்வாய்ப்பட்டுக்குன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு எரிச்சலாகி போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதே சமயத்தில் மே 14ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். அது அதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் பாக்கிய உன்னதி அதிகரிக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். 9இல் குரு ஓடி ஓடி உழைப்பான்னு சொல்லுவாங்க. அந்த தன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியை குரு பார்க்குறனால ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதனால் அது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை கட்டுற அளவு தான் உங்களுக்கு கடனாக இருக்கும். அந்த கடனை நீங்கள் ஈஸியாக வட்டியை கட்டிட்டு போகலாம். அந்தளவு ஒரு தன்மையை கொடுத்துருவோம்னா நோயை கொடுத்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக போகும். அதனால் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த மாதிரி நிலைமை வரும். உங்கள் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்க அவங்க உச்சம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தேவையற்ற விஷயங்களில் ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு தேவையற்ற ஒரு தன்மைகளெல்லாம் உருவாயிடக்கூடாது. அதில் உங்களுக்கு கண்ட்ரோலிங் வந்துடும். இப்போ 6ல் ராகு இருந்தால் சொன்னால் ஒரு பிரம்மாண்ட யோகத்தை கிடைக்கும். ஏன் திடீர்னு லாட்ரி கூட அடிக்கலாம். அதுக்காக ஐயர் சொல்லிட்டாரு, ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லி போய் தார்பார போய் லாட்ரி டிக்கெட் வாங்கி என்ன திட்டி போடாதீங்க. இப்போ வீட்டில் திட்டு வாங்கி வச்சுடாதீங்க. எங்கேயாவது குருவாயூர் கேரளா பக்கம் போனால் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசைக்காக ஒரு 10 கோடி ரூபா முதல் பரிசாக வாங்குங்க, தப்பே கிடையாது. ஒரு டிக்கெட் வாங்குங்க. அதுக்காக எல்லா ரூபாயும் கொண்டு அதில் போட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவுகள் பண்ணுங்க. ஒரு பிரம்மாண்டத்தை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்க சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த ராகு குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். குரு உங்கள் ராசிக்கு 9ல் உட்காந்துருக்கிறார். அப்போ ஒரு திடீர் வரவு உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பார்த்துக்கங்க. அவசரம் எதுலேயுமே எடிட் ஆகிடக்கூடாது. அந்த எடிட் ஆகாமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இது அதீதமான ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். லாபாதிபதி சூரியன் 7ல் உட்காந்துருக்கான். ரைட்டாக உட்காந்துருக்கான். உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறாப்புல. உயர் பதவிகள்லாம் வைப்பாங்கன்னா அரசு உத்தியோகத்திற்கெல்லாம் தேவையான இடத்துக்கு இடமாற்றங்களுக்கு உண்டான ஒரு அற்புதத்தன்மை ஏற்படும். உயர் பதவிகளில் ப்ரமோஷன்லாம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. விட்டு போயிருந்த நிலுவைத் தொகை எல்லாம் வர்றதுக்குண்டான சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் துளாராசிக்கு இது ஒரு அற்புத நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம்தான்.
உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துருக்கனா நிம்மதியாக தூங்க முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். சாயந்தரம் ஆச்சு, ராத்திரி ஆச்சுன்னா படுக்கை போகிறோன்னா கை காலெலாம் கழுவிட்டு சாமி படத்தை பார்த்து கும்பிட்டுட்டு நெத்தியில் வந்து வினா வச்சுட்டு ஓம் விநாயகா போட்டின்னு சொல்லிக்கிட்டு வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு கம் கணபதியே நமக கம் கணபதியே நமகன்னு அப்படியே கண்ணை மூட்டு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். நிம்மதியாக தூங்கலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இது அதே நற்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு தடையாவது ஸ்ரீரங்கத்தில் போய் தாயார் சன்னதியில் போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. நீங்கள் உங்கள் பிறகு ஒரு தடையாவது பண்ணுங்க. இந்த விசுவாச வருஷத்தில் ஒரு தடையாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா இன்னும் மேலும் உங்களுக்கு அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அனைத்து கிரகங்களையும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. ரிஷபராசிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி துளாராசிக்கும் அனைத்து கிரகங்களும் சாதகமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் நம்மளை அறியாமல் சில தவறுகள் நடக்கும்போது அது தண்டனையாக நமக்கு போய்விடக்கூடாது என்பதால் இது போன்ற வழிபாடுகளை செய்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் காக்கப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி இந்த விசுவாச வருடம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் 2-5 கூடிய குரு 7ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பது உடல் ஆரோக்கியம் சீராக கண்டிப்பாக இருக்கும். பாக்கியாதிபதி செவ்வாய், மன்னிக்கணும், பாக்கியாதிபதி சந்திரன். அந்த பாக்கியாதிபதி சந்திரனை பாதகாதிபதியாக வந்து உங்கள் ராசிக்கு 12 இருக்காங்க. இப்போ மனம் அலைப்பாய்வதை கண்டிப்பாக நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். தேவையற்ற ஆசைகள் வரும். அதில் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உட்காந்துருக்கான். 5ங்கிறது நம்ம காதல்களுக்கு சொல்லுவோம். அங்கே சுக்கிரன் மத்திரம் இருந்தால் பரவாயில்ல, புதனும் சேர்ந்திருக்கான். காதல்காரகன், காமக்காரகன், வீரியக்காரகன், நீச்ச சம்பந்தக்குண்டான சனி அங்கே உட்கார்ந்துருக்கிறான். அதனால் தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். விருச்சிக ராசிக்காரங்க அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 15க்கு மேலே மே 15க்கு மேலே குருவும் நகன்றுறாரு. அது வரைக்கும் குருவுக்கு ராசியை பார்க்குறாரு, நகன்றுறாரு. அதை கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். உங்கள் ராசியாதிபதி 9ஆம் இடத்தை போய் நீசம் அடைஞ்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகராசி சொன்ன மாதிரி நீங்களும் ரத்த தானம் முடிந்தால் கொடுங்கள். வண்டி வாங்கல் செய்யும்போது சற்று எச்சரிக்கையோடு செல்லுங்கள். இந்த ஓவர்டேக் பண்ணிட்டு போய் அப்போ பிடிச்சிடலாம், ஐயத்தால் ஒரு வேன் வந்துட்டுருக்கு, இந்த வேன் இந்த நிமிஷம் நான் கடந்துடுறேன், இந்த அவசரம் வேண்டாம் நமக்கு. ஏன்னா நம்மளை நம்பி குடும்பம்னு ஒன்று இருக்குது. நம்ம வெளியே போனால் நிம்மதியாக வீட்டுக்கு வரணும். நம்ம வந்தால் தான் அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க நம்ம குடும்பத்தில். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாமளும் இருந்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன 12லேருந்து சந்திரனால தேவையற்ற ஆசைகள் வரும்னு சொல்லி சொல்லாங்கல்ல. வந்து ட்ரிங்க் சிங்ஸ் சாப்பிட்டுலாம் வண்டி கண்டியாக ஓட்டிடாதீங்க. ஒரு பலவடு சொல்லுவாங்க, ட்ரிங்க் அண்ட் விஸ்கி டிரைவிங் ரிஸ்கிம்பாங்க. அது உங்கள் விருச்சிக ராசிக்கு நல்லாவே பொருந்தும். கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. நல்ல விஷயந்தான், உங்களுக்கு நல்லது நடக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும். 5ஆம் இடத்தை வந்து 4 கிரகங்கள் இருக்கிறதுனால வந்து குழந்தைகள் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. அதிகமாக விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும், சுட்டித்தனம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்கள என்ன செய்யணும், ஒரு கேமில் இறக்கி விடுங்க. அந்த கேம்ஸ் மூலம் அவங்க வந்து கொஞ்சம் டெவலப் ஆகட்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த காலம் அதெல்லாம் வந்து படித்து கவர்மெண்ட் உத்தியோகப்படுத்தா தான் பொண்ணு தருவேன்னு சொன்ன காலங்கள்லாம் ஒரு காலத்தை உண்டு. எங்கள் சின்ன வயசுலாம் அப்படி தான். என்ன மாப்பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறாப்பிலன்னு அவனை பொண்ணு கொடுப்பாங்க. அது 100 பவுன் 200 பவுன் கூட போட்டு கொடுப்பாங்க. இப்போலாம் 100 பவுன்லாம் வாங்க முடியாது. அடுத்த விஷயம் சொல்கிறேன். வந்து இப்போ வந்து எல்லா துறைகளிலுமே சாதிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சாதிக்கிறாங்க. விளையாட்டில் சாதிக்கிறாங்க. விளையாட்டுலேயும் பல விதமான இருக்குது. கிரிக்கெட் இருக்குது, ஹாக்கி இருக்குது, கபடி இருக்குது. இந்த மாதிரி பல விளையாட்டுகளை சாதிக்கிறாங்க. அப்போ நீச்சல், அது நீர் ராசி 5ஆம் இடங்கள நீச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. வந்து அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அதில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் அவங்களால. வந்து இப்போ அவங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். சூரியன் வந்து ராசிக்கு 10ஆவது 93ஆவது 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். மேலதிகாரிகள், அரசாங்க உத்தியோகக்காரர்கள் மேலதிகாரிகள் சற்று தொல்லைகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நம்ம வேலையில் குறை கண்டுபிடிப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் குறை கண்டுபிடிப்பாங்க, நம்மளை வந்து குத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, வேலைப்பளு அதிகமாக்குவாங்க. இந்த மாதிரி தன்மைகள்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் அனுசரித்து பழகுங்கள். அப்படி செய்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நற்பலன்கள் கண்டிப்பாக அது கொடுக்கத்தான் செய்யும். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 கூடிய குரு பகவான் நான் சொல்லியிருக்கேன். மே மாதத்துலேருந்து அவர் மிதுனத்துக்கு போயிடுவார். மிதுனத்துக்கு போய் தான் அங்கேருந்து வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்ப்பார். சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும்.
வீட்டில் திருமணமாக இருந்தால் உங்கள் திருமணத்துக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கிற சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றது. அங்கேருந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை அவர் பார்ப்பார், உங்கள் சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பார். குடும்பத்தில் உள்ள சுக நிகழ்ச்சிகள் நன்றாக நடக்கும். அம்மா தாய் வழியில் சொல்லப்போனால் அம்மாக்கெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியங்கள் சீராகும். இவை அனைத்துமே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். இவை அனைத்தும் இன்னும் மேன்மை அடைவதற்கு நீங்கள் ஒரு முறை திருத்தணி போயிட்டு வாங்க. திருத்தணி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக அது கிடைக்கும். முருகன் ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அது முருகன் ஸ்தலத்துக்கு போனால் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போங்க. நீங்கள் இது செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது முருகனுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. கந்தசஷ்டி கவசம் படிங்க, அபிராமி அந்தாதி படிங்க, விநாயகர் அகவல் இருக்குது, சீதக்கணபதி சிந்தாமணி போல் பாதச்சலம்படி பன்னீசை பாடன்னு தமிழில் தான் இருக்குது. எல்லாமே வேத மந்திரம் தான் படிக்கணும், சமஸ்கிருதம் தான் படிக்கணும் அவசியமே கிடையாது. தமிழ்லேயே அழகான நெறிமுறைகள் இருக்கின்றன. 4000 திவ்ய பிரந்தம் இருக்கிறது, திருவாசகம் இருக்கிறது. இதெல்லாத்தையும் படிங்க நீங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஏன்னா காலவசம் 8ஆம் இடமாக போது உங்கள் ராசியாதிபதி 9ஆம் இடத்தை போய் நீச்சமாய் பேர் உட்கார்ந்துருக்கிறாரு. வண்டி வாங்கல் செல்வதை சற்று எச்சரிக்கையோடு செய்திருக்கின்றால் நிச்சயமாக உங்களுக்கு நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசிக்கு இது வரைக்கும் யார் சொன்ன ப்ரெடிக்ஷனும் ஒழுங்காக ஒருபடியாக நடந்ததே இல்லை. இதை எங்களாலே உணர முடியுது. ஒவ்வொரு ஜோசியரும் ஒருத்தரை பார்த்து சொல்கிறான், இந்த பாருங்க தனுசு ராசி. ஒருத்தர் சொல்கிறாரு சாக்கு எடுத்து வச்சுக்கோங்க பணத்தாளத்துக்குங்கிறாரு. குப்பையால கூட நேரம் கிடைக்குமா நம்மளால முடியல. அசிங்கமாக இருக்கு, அவமானமாக இருக்கு, என்ன செய்யுது? ஆனால் இந்த தனுசு ராசி நேயர்கள் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம ராகு, சுக்கிரன் 4ல், மாரகாதிபதியாத புதனும் 4ல் உட்கார்ந்துருக்கான். இத்தனை பேர் உட்கார்ந்து புத்தி சற்று பேதலித்துத்தான் போகும். ஆசைகள் அதிகரிக்கும், ஆனால் நிறைவேறுவது சற்று கடினம். எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். சொல்கிறோம் 1000 சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்துக்கு போகிற வரைக்கும் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த தன்மை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. சற்று யோசித்து நடந்துக்கோங்க, பொறுமையை கடைப்பிடிங்க. ஏன்னா குபேராசி அடுத்தவனுக்குன்னு வாழ பிறந்தவன் தனுசு. அடுத்தவன் நம்ம மேலே ஏறி தோளில் ஏறி அவன் பறந்து போய்கிட்டே இருப்பான். நம்ம அங்கேருந்து ஆன்னு வாய் பார்த்து உட்காந்துருக்க வேண்டியது தனுசு ராசிக்காரங்கெல்லாம் அதனால் அதை பட்டு பயப்படாதீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளருங்கிற மாதிரி. அது மாதிரி அடுத்தவங்களை செய்கிற பரோபகார சிந்தனையை உங்களுக்கு தர்ம மார்க்கத்தில் உங்களை எடுத்து செல்லும். மிதுன ராசிக்கு குரு வந்த பிறகு உங்கள் ராசியை அவர் பார்ப்பார். ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார், ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். இந்த மே 14 தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி அமையும், சாதகமாக கண்டிப்பாக இருக்கும். 4 சனி இருக்கான், சுக்கிரன் இருக்கான், அர்த்தாசிரம சனிங்கிறாங்க, அர்த்தாசிரம ராகுங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லைன்னா எப்படி? நம்ம பயம் நமக்கு தெரியாமல் போயிருமே, நம்ம பலம் நமக்கு தெரியாமல் போயிருமே. போராடி வெற்றிக்கு மேலே வெற்றியை காணக்கூடியவங்க தனுசு ராசி. சளைக்க மாட்டாங்க, ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. நானும் ஒரு யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன். இது நடந்தே தீரும், தெய்வமே தடுக்காது, என்னவோ இவங்க தான் தெய்வம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வியூவர்ஸ் அதிகமாக்குறதுக்காக தேவையில்லாத பொருளைகளை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் அளவுக்கு மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸாக வந்துடாதீங்க, அமைதியாக இருங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். ஏன்னா அதுக்கு மேலே காலபுருஷன் 10, 11, 12 மோட்சம் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி தனுசு ராசிக்காரங்க அப்போ நாம் அடுத்தவங்க உழைக்க பிறந்திருக்கோம். நம்ம மைண்டை காம்ப்ரமைஸ் பண்ணி பழகுங்க. உழவார பணிகள் எல்லாம் செய்யுங்க, ஆலயங்களை சென்று செய்யுங்க. உங்கள் பாக்கியாதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறான். இது ஒரு அற்புதமான ஒரு நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு பதவியில் உயர் பதவி வைக்கக்கூடியவர்கள், அரசு பதவிகள் ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே இன்க்ரிமெண்ட் நிறைய பெண்டிங்கில் இருக்குது, அதை வரக்கூடிய அமைந்து எல்லாம் வரும், எல்லாம் சாதகமாக அமையும். ஆனால் அதே சமயம் அதை தர்ம வழியில் செலவு செய்வதற்கு பழகி கொள்ளுங்கள். ஆடம்பரம் நமக்கு வேண்டாம். தனுசு ராசிக்கு ஆடம்பரமே வேண்டாம். தனுசு ராசிக்காரங்க ஆடம்பரத்தை ஆசைப்பட்டானாலே அவங்க அவதி தான் படணும். கோடிக்கணக்காக சொத்து வந்தால் என்ன செய்ய முடியும்? கோடிக்கணக்காக சொத்தை வச்சுட்டு தேவையில்லாமல் ஆடம்பர செலவு தான் பண்ண தோணும். மனம் அமைதி பெறாது, அது அப்படி தான் இருக்கும். அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறான் சந்திரன். 8 குடைவன் சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கான். அது நல்ல விஷயம். பொதுவாகவே
11 எந்த கிரகம் இருந்தாலும் நற்பலன்களை தரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சந்திராஷ்டம தோஷம் வந்து தனுசு ராசிக்கு என்றைக்கே பாதிக்காது. 8 குடைவன் 8இல் மறைவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜகோங்கிறாங்க. ஆனால் தனுசு ராசிக்கு எல்லாரும் சந்திராஷ்டமம் சொல்லிட்டே இருப்பாங்க. கடகத்தில் சந்திர சம்பவிக்கும் போதெல்லாம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் எப்படி சந்திராஷ்டமம் தந்த தனுசு ராசிக்கு வேலை செய்யும்? அது 8 குடைவன் 8ல் மறைஞ்சு தானே போகிறான். சந்திராஷ்டம தோசைலாம் வராது. ஆனால் சந்திராஷ்டமத்திலாம் பயப்பட வேண்டாம் தனுசு ராசிக்காரங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஒன்று சந்தாட்சமாக அடப்போயா அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் போயா நம்ம வேலையை பார்த்து நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாலியாக இருக்குது பழகிட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் போர்டு கொண்டு வாங்க. மைண்டை என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வாங்க. வயசெல்லாம் பார்க்காதீங்க. என்ன வயசு பாடுங்க ஜமுனு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு சொல்லி பாடிய பழகுங்க. நீங்கள் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப உற்சாகமான தன் மனத்தை நீங்கள் மனத்தினுடைய மாற்றிக்கிட்டீங்கன்னா எல்லாமே சாதகமாகும். இதற்கு நீங்கள் கோதண்டராமர் வழிபாடு பண்ணணும். முடிஞ்சால் ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே கோதண்டராமர் ஆலயம் இருக்குது. அங்கே தான் விபீஷனுக்கு இழந்த பதவியை வீட்டு கொடுத்தார். ராமன் வந்து லங்கேஸ்வரன் மகுடாபிஷேகம் செஞ்சு வச்ச இடம் வந்து விபீஷனுக்கு. அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நீங்கள் கோதண்டராமர் கோயிலில் போய். அது உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வெற்றி மேலே அகம்பாவம் மாத்திரம் வராமல் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசிக்கும் இந்த விஸ்வாவசு வருடம் அற்புதமான வருடம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.